ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப ஒரு பயங்கரமான சம்பவமா இருக்க போது. என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து கிருஷ்ணகிரி டு ஹோசூர் போறாங்க. போற வழியில ஒரு பயங்கரமான ரத்த காட்டேரியிட்ட மாட்டிக்கிறாங்க. அங்க இருந்து எப்படி அவங்க தப்பிச்சாங்க, இவங்கள இன்னும் யார் உயிரோடு இருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல ரொம்ப தீலா பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப பயங்கரமா இருக்க போது எந்த இடத்துலயுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சிருக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி விக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு டெக்னீஷியனா இருந்திருக்காருங்க. இந்த நபர் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா நைட் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு கார்ல போகலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்டு 3 பேருக்கு, விக்ரமோட சேர்த்து 4 பேர், கார் டிரைவரோட சேர்த்து 5 பேர் போறாங்க ஒரு கார்ல. இப்போ இவங்க கிருஷ்ணகிரியிலேருந்து கிளம்பிட்டாங்க. நைட் டிரைவ் ஃபுல்லா நல்ல ஒரு பாட்டை போட்டு வைபா இவங்க போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த கார் டிரைவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்குமே ரொம்ப ஒரு ஜாலி மூட்ல இருந்திருக்கீங்க. விக்ரம் முன்னாடி சீட்ல டிரைவருக்கு பக்கத்துல உட்காந்துருக்காரு. மற்ற 3 பேர் பின் சீட்ல உட்காந்துட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ சடனா கொஞ்ச தூரத்திலேயே இந்த கார் டிரைவர் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த நபர் பிரேக்கை போட்டிருக்காரு. என்னங்கண்ணா ஆச்சு, ஏங்கண்ணா சடன் பிரேக் போடுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பதறி போயிட்டார். பின்னாடி இருந்து அவங்களாம் ஒரு மாதிரி பைபா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களா, அவங்கள முன்னாடி பிரேக் போடவும் ஒரு நபர் மட்டும் கீழே விழுந்துட்டார். விழுந்ததுக்கு அப்புறம் எழுந்து உட்காந்துட்டு என்னையா டிரைவர் நீ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா அந்த டிரைவர் என்ன சொல்றாங்கன்னா, எதுவுமே பேசாதீங்கப்பா, ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். எதுக்கு நான் அமைதியா இருக்கணும், என்ன நீங்க பயமுறுத்த பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்போ இந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி போகணும் அப்படின்னா ஹைவேஸ்லேயே போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் லாங்கா இருக்கும், ஆனா இந்த காட்டு பகுதிக்குள்ள இந்த மாதிரி போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி இருக்கும், அந்த வழியில போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ கேட்கும்போது டிரைவருமே ஒரு நடுக்கத்தோட தான் கேட்குறாரு. விக்ரம் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே, காட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு சம்பவமா ஒரு நல்ல ஒரு வைபா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குறுக்கு வழியிலேயே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இப்போ இந்த பைபாஸ்லேயே போகலாம் அப்படின்றது டிரைவரோட முடிவு. ஆனா இவங்க சொன்ன காரணத்தினால இவர் இந்த வழியிலேயே காரை திருப்பியிருக்காரு. காரை திருப்பி ஒரு 2 நிமிஷம் தான் போயிருப்பாராங்க. அதுவும் ரொம்ப அடர்ந்த காடுலாம் இல்லை, ஓரளவுக்கு காட்டுப்பகுதி மாதிரி இருக்கு. அப்போ 2வது நிமிஷம் அந்த கார் போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் இவங்களோட ஜாலி மூடுக்கு போறதுக்குள்ளேயுமே ஒரு பயங்கரமான திகில் நடந்திருக்கு. என்னன்னா, இந்த கார் போற அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல அந்த காட்டு பகுதிக்குள்ள இருந்து யாரோ ஒரு பொண்ணு சேரும் சகதியமா ஓடி காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற மாதிரி பார்த்திருக்காரு இந்த கேப் டிரைவர். அந்த கார் டிரைவர் பார்த்ததுமே அந்த இடத்துலயுமே சடனா பிரேக்கப் போடுறாரு. போட்டுட்டு மறுபடியும் நல்லாவே பார்க்குறாரு. இந்த காட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பனி மூட்டமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த வைப்பரை ஆன் பண்ணிட்டு அதன் பிறகு நல்லா பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான உருவம் நிற்குதாங்க. அது என்ன உருவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சரியா தெரியவே இல்லை. உடனே இந்த விக்ரம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்பா அங்க பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காட்டுறாங்க. விக்ரம் பார்த்தவர் பயங்கரமா நடுநடுங்கி போயிட்டாராங்க. ஆனா என்னன்னா இது இவ்வளவு நேரத்துக்கு இப்படி நிக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ காரை விட்டு யாரையும் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லி வாய முடலையாங்க. உடனே அந்த கார் ஃபுல்லாவே பனி மூட்டமா இருக்கிற மாதிரி, கார் கண்ணாடி எல்லாம் கொஞ்சம் கூட வெளியில என்ன இருக்குன்றது தெரியாத மாதிரி அவ்வளவு ஒரு பனி மூட்டமா சூழ்ந்துருச்சான். இப்படி சூழ்ந்ததும் அந்த டிரைவர் என்ன பண்றாரு, மறுபடியும் வைப்பர் ஆன் பண்றாரு. என்ன பண்ணாலுமே ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்றத பார்க்கவே முடியல. யோ என்னையா இப்படி மாட்டி விட்டுட்டா, இது ஷார்ட்கட்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த, நம்ம பேசாம அங்கே ஹைவேஸ்ல போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து அந்த நபர்கள் திட்டுறாங்க விக்ரமோட ஃப்ரெண்டு. ஆனா விக்ரம் என்ன சொல்றாருன்னா, அண்ணா நீங்க பதட்டப்படாதீங்க, நீங்க அமைதியா இருங்க, நான் என்னன்னு இறங்கி பாக்குறேன் அப்படின்னு போதெல்லாம் இப்படி காரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கார் ஃபுல்லாவே லாக் ஆயிடுச்சு. காரை ஓப்பனே பண்ண முடியல.
என்னன்னா இது கார் ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது, என்னன்னு பாருங்க அப்படின்றாங்க. ஆனா எல்லாமே நார்மலா தான் இருக்கு, ஏன் கார் ஓப்பன் ஆகல அப்படிங்கிறது யாருக்குமே ஒண்ணுமே புரியல. உடனே வேகமா தட்டி தட்டி தடால் புடால்னு அந்த கதவை திறக்க ட்ரை பண்றாரு. அப்போ விக்ரமோட அந்த கண்ணாடிக்கு நேரா ஒரு கையோட அச்சு அந்த பனி மூட்டத்துக்குள்ள விழுந்தா நல்லா தெரியும்ல, அந்த மாதிரி நல்லாவே தெரிஞ்சிருக்கீங்க. அதுவும் ஒரு சேரும் சகதியுமா இருக்கிற மாதிரி அப்படியே லேசா வடிஞ்சு வர மாதிரி பார்த்துக்க. உடனே இவர் நல்லா தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, இவ்வளவு நேரத்துக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிட்டு கதவை எப்படியாவது திறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஒரு 5-6 நிமிஷம் அந்த மாதிரியே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கதவு ஓப்பன் ஆயிடுச்சு. கதவு ஓப்பன் ஆனதும் விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் கீழே இறங்குறாருங்க. இறங்கும் போது அந்த காடை பயங்கரமா காத்துல அப்படியே அலறிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மரங்கள் ஃபுல்லா பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இந்த சத்தங்கள் எல்லாமே விக்ரமுக்கு பயங்கரமா பயத்தையும் கொடுத்துருக்கு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு அந்த காரை சுத்தி பாக்குறாருங்க. அங்க எந்த ஒரு உருவமுமே இவரோட கண்ணுக்கு தெரியலன்னதும் இந்த பக்கம் டிரைவர் இருந்தாரு பார்த்தீங்களா, அவரை உள்ளே உட்கார சொல்லிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கீழே இறங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி கீழே இறங்கியிருக்காரு. இறங்கிட்டு அந்த காட்டுக்குள்ள பார்த்தா ஜில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருக்கு. நல்லா இருந்திருக்கு. அந்த கிளைமேட்டே இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டேய், இந்த இடத்துல எவ்வளவு சூப்பரா இருக்கு, நீங்க பேயே பூதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்களே, ஒண்ணுமே இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஓரமா போய் யூரின் போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டாங்க. விக்ரமும் கூட இன்னொரு நபர் இருந்திருக்காரு. அந்த நபரும் சேர்ந்ததுதான் அங்க வெளியவே நின்றுட்டே தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் எடுத்து வாயில வச்சே பத்த வச்சிருக்காங்க. பத்த வச்சு இவங்க அந்த தம் அடிச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சர்ன்னு ஏதோ ஒண்ணு கிராஸ் ஆகிற மாதிரி விக்ரமுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த டிரைவரும் கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு என்னப்பா வரீங்களா இல்லையா, பின்னாடியே போயிட்டு நம்ம பைபாஸ்லயே போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்கண்ணா, நைட் டிரைவரோட இந்த அனுபவம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, நம்ம இங்கே இருப்போம், இந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வேணா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு அந்த தம்மெல்லாம் அடிச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் சர்ன்னு ஏதோ ஒண்ணு கிராஸ் ஆகுற மாதிரி இருந்திருக்குங்க. ஆனா உருவங்கள் எதுவுமே இவங்களுக்கு சரியா தெரியல. அந்த உருவம் கிராஸ் ஆகும்போது பயங்கரமா சேறு ஸ்மெல், சேர்த்து கூடவே ஒரு ரத்த நாத்தம் எல்லாமே கலந்து இவங்களுக்கு ஒரு ஒமற்ற மாதிரி வாந்தி ஃபீலை ஏற்படுத்திருக்கு. என்னப்பா இது இவ்வளோ ஒரு நாத்தமா நாறிட்டு இருக்குது, நீங்க வெளியே நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் உள்ள போய் உட்காராங்க. உட்காந்துட்டு அந்த கதவை இப்படி சாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ கதவை சாத்தும் போது அந்த நல்லாவே லாக் ஆகலை. இடையில ஏதோ ஒரு கை மாட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. என்னடா லாக்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை வெளியே ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் பட்டார்னு இழுத்துருக்காருங்க. ஏதோ ஒன்று பட்டக்குன்னு ஒட்டஞ்ச மாதிரி சத்தம் கேட்டதும் இந்த நபருக்கு நல்லா ஆடி போயிடுச்சாங்க. அதன் பிறகு என்னடா சத்தம் அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு 4 விரல்கள் மட்டும் கீழே மாட்டிட்டு இருந்த மாதிரியும் அந்த விரல்கள்ல இருந்துதான் சத்தம் வந்த மாதிரியும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. விரல்களா, ஒருவேளை அங்கே நின்றுட்டு இருந்தவங்களோட அந்த கையா இருக்குமோ, ஒருவேளை நம்ம தான் தெரியாம இது பண்ணிட்டோமோ, அப்படியா இருந்தாலும் கத்துவாங்கல்ல, அந்த சத்தம் நமக்கு கேட்கும்ல அப்படின்னு இந்த நபர் வேகமா கதவை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அந்த கை மாயமா மறைஞ்சிச்சுங்க. இவங்க யாருமே அங்க இல்லை, எல்லாருமே காருக்கு பின்னாடி நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு அள்ளு பயங்கரமா நடுநடுங்கி போயிட்டாருங்க. திக்கு முக்காடி போயிட்டாரு. உடனே அந்த கார்ல இருந்து வெளியே ஓடி வந்துட்டு எப்பா சீக்கிரமா ஏறுங்கப்பா, காரை எடுத்துட்டு போகலாம், நம்ம பைபாஸ் வழியாவே போகலாம், ஏறுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து யாருமே அசையவே இல்லை. சுத்தமா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கவே இல்லை. இவருக்கு குப்புன்னு உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போயிச்சாங்க. நல்லாவே வேர்க்கவும் ஆரம்பிச்சிச்சு. என்னடா எவனுமே வரமாட்டேங்கிறீங்க, வந்தா வாங்கடா, வராட்டி போங்கடா, நான் கார் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காருக்கிட்ட போறாராங்க. அங்க 2 பேர் நிக்கிற மாதிரி இருக்குங்க. இங்க 4 பேர் இருக்காங்க, அங்க 2 பேர் இருக்காங்க. என்னடா இதுல யாரு உண்மைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் டக்குன்னு அந்த 4 பேர் நின்று அந்த இடத்த திரும்பி பார்க்குறாங்க. அது எல்லாமே கற்பனை, அங்க எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ரூமுமே கிடையாது. என்ன நமக்கு இப்படி தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட வேகமா ஓடி போயிட்டு எப்பா ஏறுறீங்களா இல்லையாப்பா, வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லும் போது விக்ரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பேர் யூரின் போயிருக்காங்க, அவங்க வரட்டும் நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யூரின் போனவனுங்க இன்னுமா வரல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இப்படி கூப்பிடும்போது அந்த நபர்களும் ரொம்ப தூரத்துல இருந்து சத்தம் கொடுத்துருக்காங்க. இதோ வரண்டா அப்படின்ற மாதிரி சத்தம் கொடுத்துருக்காங்க. அப்படியே மெதுவா வர்ற மாதிரி அந்த இலைகள் அசைகிற அந்த சத்தங்கள்லாம் நல்லாவே கேட்குது. பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் நின்றுட்டு இருக்கிற அந்த இடத்துலயே ஒரு பயங்கரமான ஏதோ ஒண்ணு நெளிகிற மாதிரி, காலுக்கடியில நெளிகிற மாதிரி பார்த்திருக்காரு.
அது ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்குன்னு சொன்னல, ஒருவேளை பாம்பு பூச்சா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் காலை மேல தூக்கிக்கிட்டு கீழே குனிஞ்சு பாக்குறாரு. அந்த காரோட ஹெட்லைட் வந்து ஆன்ல தான் இருக்கு. அப்போ பார்க்கும்போது அந்த இடத்துல என்னவோ நெளிஞ்சிட்டு வருதுங்க. ஒரு மனுஷ கை மாதிரி இருக்கு. கை என்னடா தனியார் நெளிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆனவர் நல்லா திரும்பி குனிஞ்சு பாக்குறாருங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவமும் சேரும் சகதியுமோ ரத்த கரைகளோட அப்படியே நகர்ந்து ஊர்ந்து வந்துட்டு இருக்குங்க. படுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு. பார்த்தவர் எப்படி நினைச்சிருப்பாரு, பயங்கரமா கத்துன்னு கத்திட்டாருங்க. பக்கத்துல இருந்த அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, டே எதுக்கடா இப்படி கத்துற அப்படிங்கும்போது, டே அங்க பாருங்கடான்னு கையை கட்டியிருக்காரு. அவரும் அங்க பாக்குறாரு, டிரைவரும் பாக்குறாரு. அவருக்கு எதுவுமே தெரியல. ஆனா விக்ரமுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அங்க ஒரு உருவம் நெளிஞ்சிட்டு வர மாதிரி. நெளிஞ்சிட்டு அப்படியே ஊர்ந்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்குதாங்க. பாம்பு மாதிரி நெளிஞ்சு வந்துகிட்டே இருக்குது. இவரும் கத்திக்கிட்டே தூரமா ஓடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அங்கேயே நின்றுட்டாரு. நின்னதுக்கு அப்புறமா டேய் சீக்கிரமா வந்துருங்கடான்னு கத்துறாரு. எதுக்கடா வரணும், நீ தாண்டா பக்கமா வரணும், வாடா அப்படின்னு இங்க இருந்து இவங்க டிரைவரோட சேர்ந்துட்டு கத்துறாங்களாங்க. அந்த நபரும் நான் வரல, நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. பின்னாடி திரும்பி பாருங்கடான்னு சொல்றாங்க. அந்த காருக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதோட பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கூரா இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. மூக்கு காது எல்லா இடத்துலயுமே ரத்தம் வர மாதிரி இருந்திருக்கு. அதை பார்க்கவே ரொம்ப படுகொடூரமா இருந்திருக்கு. இங்க இவங்க அந்த காருக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரியா இன்னொரு நண்பர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரால் ஓடவே முடியல. டிரைவர் மட்டும் கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு வாப்பான்னு கூப்பிடுறாரு. அந்த இடத்துல இவரால் சுத்தமா நடக்கவே முடியல. அப்படியே பொத்தன்னு கீழே விழுந்துட்டாராங்க. விழுந்த நபரோட மேல அந்த உருவமானது அந்த காருக்குள்ள இருந்தது. அப்படியே டக்குன்னு காரு கதவெல்லாம் எதுவுமே திறக்கவே இல்லைங்க. அப்படியே சர்றன்னு வந்து பாஞ்சு பொத்துன்னு அவர் மேல விழுந்துச்சாங்க. விழுந்து அவரை எந்திரிக்கவே விடவே இல்லையாங்க. கடைசியா அதோட அந்த கூர்மையான பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியேறி தெரிஞ்சது. அந்த பல்லுல கொஞ்சம் கொஞ்சமா ரத்தக்கரை மாறுற மாதிரி விழுந்துருக்கு. அந்த ரத்தக்கரையோடு அந்த நபரை இப்படி கடிக்க போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பார்த்துருக்காருங்க. பார்த்த உடனே அந்த உருவம் வந்து சர்றன்னு மறைஞ்சு போயிடுச்சு. என்ன காரணத்தினால மறைஞ்சு போச்சு, ஏன் அவனை எதுவும் செய்யலை, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியுது. அங்கேருந்து அந்த உருவம் மறைஞ்சதுக்கு அப்புறமா வேகமா ஓடி வராங்க. விக்ரமும் அந்த டிரைவரும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்துட்டு என்னடா ஆச்சு, என்னடா பண்ணுன, என்ன ஏதாவது கடிச்சிருச்சா, என்ன பண்ணுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அந்த நபர் மயக்கத்துல இருந்திருக்காரு. மயக்கத்தை தெளிவிக்கிறதுக்காக காருக்கிட்ட தூக்கிட்டு ஓடுறாங்க. அங்க அந்த தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க. தண்ணி தெளிச்சும் அந்த நபர் எந்திரிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த நபர் எந்திரிச்சிருக்கிறார். எழுந்ததுக்கு அப்புறமா டேய் நீ நின்றுட்டு இருந்தது எங்கடா, என் மேல ஏறி உட்காந்துட்டு இருந்துச்சேன், நான் உயிரோடு தானே இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமாண்டா நீ உயிரோடு தான் இருக்கிற, என்ன நடந்துச்சு, எதனால அது ஒண்ணு எது பண்ணாம சர்ன்னு ஓடி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயப்பன் நான் மனசுல நினைச்சு ஐயப்பான்னு கத்துனாண்டா, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தெரியல, எல்லாமே எனக்கு மாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா அங்க 2 பேர் யூரின் பண்ணாங்கல்ல, அவங்க வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு விக்ரம் என்ன பண்ணிருக்காருன்னா டார்ச் லைட்டை எடுத்துட்டு அவரை போய் தேடிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இங்க இந்த நபரை வந்து டிரைவரை பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க போயிட்டு ஃபுல்லா காட்டுல அவங்க போன டைரக்ஷன்ல எல்லா இடத்துலயுமே டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. யாருமே இல்லைங்க. டேய் எங்கடா இருக்கீங்க, வரீங்களா இல்லையாடான்னு விக்ரம் கத்திக்கிட்டே இருக்கும்போது காது ஓரத்துல வந்து இங்கதான் இருக்கேன் அப்படின்னு கத்துற அந்த சத்தம் நல்லா கேட்டிருக்கேன். அதுவும் காது ஓரத்துல கத்துறது. இவர் திடுக்குன்னு அந்த பக்கம் இருந்து வேறொரு டைரக்ஷன்ல திரும்பி பார்க்கறாரு. அந்த சத்தம் அந்த டைரக்ஷன்ல திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல முகம் மட்டும் தெரியுதுங்க. உடம்பு கை கால் எதுவுமே தெரியல. முகம் மட்டும் ரொம்ப கொடூரமா இவங்க கார்ல இருக்கும்போது பார்த்தாங்கல்ல அதே மாதிரி இருந்திருக்கு. அது ஒரு பொண்ணோட முகமா இருந்திருக்கு. ரொம்ப க்ளோஸ்அப்ல பார்த்த விக்ரம் நடுங்கி போயிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தவர் வேகமா ஓட்டம் அடிச்சு கார் பக்கமா ஓடுறாரு. அங்க ஓடி போயிட்டு பார்த்தா ஆல்ரெடி காருக்கிட்ட அந்த நபர்கள் வந்துட்டேன். டேய் எங்கடா போனீங்க, உங்களை தேடி நான் அங்க போனா நீங்க இங்க இருக்கிறீங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா இவங்க யூரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அங்க போயிட்டு யூரின்லாம் போனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் இவங்க காருக்கிட்ட வர்ற வழியில பாத்தீங்கன்னா தலை கீழே ஒரு மரத்துக்கு மேல இருந்து தலை கீழே ஒரு பொண்ணோட உருவம் தொங்கிட்டு இருந்துச்சுடா. என்னடா இது இந்த நேரத்துல ஒரு பொண்ணோட உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்கலாம் அப்படின்னு பக்கமா நெருங்கி போனோம். அந்த உருவம் எங்களோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் மாயமா காணாவே போயிடுச்சுடா. அந்த உருவம் எங்க போச்சுன்னு தெரியல.
இந்த உருவம் யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பதட்டத்தோட நடுக்கத்தோட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த காடு ரொம்ப டேஞ்சராட்டுக்கு, வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த காருக்குள்ள ஏறாங்க. ஏறிட்டு கரெக்டாக காரை எடுத்து ரிவர்ஸ்லேயே வராங்க. அதை வந்து யூட்டன் போடுற அளவுக்கு ரொம்ப பெரிய பாதையெல்லாம் கிடையாது. கொஞ்சம் தூரம் ரிவர்ஸ்லேயே வந்துட்டு ஓரளவுக்கு ரோடு கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறமா அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்கே அந்த காரோட மேல் டாப் பகுதியில் ஒத்துன்னு என்னமோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தம் கேட்டதும் அப்படியே ஒரு நிமிஷத்துல எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சான். என்னவா இருக்கும் ஆல்ரெடி பயத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தம் திடுக்குன்னு கேட்டா எப்படி இருக்கும்? பயங்கரமா பயந்து போயிட்டு என்னவா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரோட்டுக்கிட்ட போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையிலேயே அந்த யூட்டன் போட முடியாம ரொம்பவே திணறி கஷ்டப்பட்டு யூட்டன் போட்டு நேரா அந்த பைபாஸ் ரோட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமா அடர்ந்த ஒரு மரம் வந்திருக்குங்க. அந்த மரத்துக்கு அடியில காரை நிறுத்திட்டு என்னவா இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் அப்படின்னு வேகமா காரை விட்டு இறங்கி விக்ரமும் இந்த டிரைவரும் மேல டாப்ல பார்த்திருக்காங்க. பார்த்தா குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்குதாங்க அந்த பொண்ணோட உருவம். பயங்கர கொடூரமா இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரத்த காட்டேரி, ஒரு வெறி பிடிச்ச ரத்த காட்டேரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சாங்க. பார்த்தவங்க பயங்கரமா கத்துன்னு கத்திட்டு உள்ள ஓடி போய் கதவை லாக் பண்றாங்க. லாக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இருக்குமாங்க. 3வது நிமிஷம் இந்த பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாருல ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தாரு. அந்த நபர் என்ன பண்றாருன்னா டேய் அப்படின்னு ஒரு வித்தியாசமான குரலை எழுப்பியிருக்காங்க. அப்போ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் திரும்பி பார்த்தா அவரோட கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டா செவந்து போயிச்சாங்க. பயங்கரமா கோபத்தோட இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்குங்க முகமே. இப்ப கோபத்தோட இருக்கிறானே, அந்த அளவுக்கு எதுவுமே நம்ம பண்ணலையே, என்னடா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த நபரோட வாயில இருந்து மெதுமெதுவா ரத்தம் வர்ற மாதிரி பார்த்திருக்காங்க. பல்லெல்லாம் அப்படியே ரத்தமா இருக்கிற மாதிரி பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி பார்த்ததும் இதுக்கப்புறம் நம்ம இங்கே வெயிட் பண்ணக்கூடாது, இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு. அங்கே போயிட்டு இந்த நபரை எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இவருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. ஆனால் வாயில இருந்து தொடர்ந்து ரத்தங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதையெல்லாம் நிப்பாட்டுற மாதிரி இவங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து கடைசியாக இந்த பிளட் வரதை நின்றுச்சு. நின்னதுக்கு அப்புறமா என்னடா ஆச்சு, உன் உடம்பு என்னதான்டா பண்ணுது அப்படின்ற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸே கேட்டிருக்காங்க. கேட்கும்போது அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, நான் செத்து போயிடுவேன்டா, சீக்கிரமா நான் செத்து போயிடுவேன்டா அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருந்திருக்காருங்க. திரும்ப ரிப்பீட்டா. எதனாலடா சாவ, என்னடா அப்படின்னு கேட்டா ஒரு பதிலே சொல்றது இல்லையா. ஆனா இந்த நபர் நான் செத்துருவேன் அப்படிங்கிறத மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. மறுபடி ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அந்த ரத்தம் வர்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவராவே அந்த உதட்டு கடிச்சு நாக்க கடிச்சு ரத்தம் வருதா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்லையாங்க. ஆனா அந்த ரத்தம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு. ரத்தம் வந்ததுக்கு அப்புறமா இவங்களும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. டாக்டர் நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த இதெல்லாம் பாக்குறாங்க. மறுபடியும் இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பிளட்டை வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. மறுபடியும் இந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுன்னா இவரை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ரத்தம் வரல. என்ன பண்ணுதுடா, என்னடா நீயே ஏதாவது கடிச்சுக்கிட்டியாடா, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா உங்களையும் அது சும்மா விடாது, நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒரு வழியா இவங்களோட வீட்டில் கொண்டு போய் விட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட்லாம் முடிங்க, நாங்கள் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் டாக்டருக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அங்கே டாக்டரும் என்ன சொல்றாங்கன்னா, ரெஸ்ட்ல இருக்கணும், இங்கேதான் இருக்கணும், அப்சர்வேஷன்ல இருக்கணும் அப்படின்றதான் சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு இவங்க மறுபடியும் கிருஷ்ணகிரி போறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க கிருஷ்ணகிரி போற வழியில மறுபடியும் அதே வழியா தான் வராங்க. வரும்போது கரெக்டா இவங்க அந்த பாதை பிரிது இல்லை அந்த இடத்துக்கிட்ட அதே பொண்ணோட உருவம் நிக்குதாங்க. இவங்களை பார்த்து சிரிச்சபடி நின்றுட்டு இருக்குங்க. அந்த உருவமே ஃபுல்லா சேரா இருக்கிற மாதிரி இருக்கு. நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கு. இவங்க கார் போற அந்த நடு ரோட்ல டிரைவர் பயங்கரமா நடுநடுங்கி போயிட்டாராங்க. என்னப்பா இது, உங்களோட வந்து நானும் இந்த மனுஷத்திட்ட மாட்டிக்கிட்டு இந்த பொண்ணோட ஆவி எங்க பார்த்தாலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் பயங்கரமா பயந்து போயிட்டாரு. அந்த உருவத்தை தாண்டி போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. சரியா அந்த உருவம் நிக்கிற அந்த இடம் வரும்போதெல்லாம் டக்குன்னு அது மறைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் இவ்வளவு ஸ்பீட்லாம் போகக்கூடாது, இன்னும் ஸ்பீடா போகணும் அப்படின்னு ஸ்பீட் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்த தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டாங்க. 4 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா இங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தார் பாத்தீங்களா, அந்த நபரை பாக்குறாங்க. அவரோட ஒட்டமெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சாங்க. ஒரு மாதிரி பயங்கரமா ஃபிக்ஸ் வர மாதிரி, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மேல போயிடுச்சாங்க. வெள்ளை வெளி மட்டும்தான் இருந்திருக்கு.
என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அங்க போய் சேர்க்கறாங்க. அதுவும் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் தானே. அங்கே போய் சேர்த்துட்டு வீட்டுக்கெல்லாம் தகவல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தகவல் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேயே ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்துருக்காங்க. அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களும் வந்துட்டாங்க. 2 நாள் பெட்டில் இருந்திருக்காரு. 3ஆவது நாள் இந்த நபர் ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனில் இருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவர் இறந்தும் போயிட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த நபரோட அந்த உடல் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நல்லடக்கம்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டிரைவரும் அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காரு. டிரைவர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்கேயே நல்லா பயந்து போயிட்டாரு. காரை கொண்டு போய் இவரும் அந்த காருக்கு டிரைவர் தான், ஆனா அவரோட சொந்த கார் கிடையாது, வேற யாருதோ அந்த நபரோட வீட்டுல விட்டுட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாராம். அன்னைக்கு நைட் எல்லாம் இவருக்கு தூக்கமே வரல. அந்த இறந்து போனா அந்த நபரோட முகம் மட்டும் இவருக்கு ஞாபகத்துல வந்துட்டு போயிட்டு இருந்தது. எதனால அப்படி ஆச்சு, என்ன ஏதுன்னெல்லாம் இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா தொடர்ந்து அந்த ஞாபகங்கள் வந்துட்டே இருந்துச்சு. அடுத்தது இந்த நபர் அந்த ஞாபகங்கள்ல மீண்டு வரத்துக்குள்ளுமே விடிஞ்சே போயிடுச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் நல்லா தூங்கியிருக்காருங்க. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருக்காரு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அன்னைக்கு சாயங்காலம் எழுந்திருக்காரு. எழுந்து இந்த நபர் உட்கார்ந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு குடிச்சிட்டு இருந்திருக்காருங்க. அப்போ இவருக்கா தோணுச்சா இல்ல உண்மையாவே நடந்துச்சான்னு தெரியல. இறந்து போன அந்த நபர் அண்ணா அண்ணா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்திருக்குங்க. அண்ணான்னு கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு நிமிஷம் வெளியே போய் பார்த்தாராம். பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. அதுக்கப்புறமா தான் இவர் சுதாச்சிருக்காரு. அந்த நபர் இறந்து போயிட்டாரு. அவரோட வயசு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்னப்பா இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இவர் கொஞ்சம் கண் சிந்தி ரொம்பவே அழுகவும் ஆரம்பிச்சிட்டாராம். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த விக்ரம் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த நபர் தான் கார் பேசினார். அந்த நபரோட அந்த ஃபோன் நம்பர் இந்த டிரைவர்கிட்ட இருந்திருக்கு. இந்த நபர் மறுபடியும் விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா எப்படிப்பா இருக்கீங்க, அவங்களோட ஃபேமிலிக்கு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அப்போ விக்ரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களோட அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த நல்ல செஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா, அப்போ இவர் போயிட்டு குளிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு போயிருந்திருக்காருங்க. நல்லாவே இவருக்கு தூக்கமே வரல. பிறண்டு படுத்துட்டு இருக்காரு. நல்லா முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ டேய் விக்ரம் அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கீங்க. வேற யாரும் இல்லை, இறந்து போனா அதே நபர். அவரோட குரல் நல்லாவே இவங்களுக்கு கேட்டிருக்கு. ரொம்ப வருஷம் பழகின நண்பனோட குரலை மறக்க முடியுமா? என்னடா உள்ள வாடா அப்படின்னு இவரும் கூப்பிட்டு இருந்திருக்கு. நான் உள்ள வரல, நீ வாடா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. இதோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒரு 4 ஸ்டெப் வச்சுட்டாராம். அதன் பிறகுதான் இந்த நபர் சுதாரிச்சிருக்காரு. அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட குரல்ல யார் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் மெதுவா ஒரு ஜன்னல் வழியா திரும்பி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. ஆனா குரல் மட்டும் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த நண்பனோட அந்த குரல் அடிக்கடி இவருக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த காரணத்தினாலே இவங்களோட ஃபேமிலியோட கூட்டிட்டு போய் இந்த இறந்தவங்களோட அந்த ஆன்மாவை வர வச்சு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டுக்காங்க. அப்போதான் அந்த நபரோட அந்த ஆன்மா இறங்கி என்ன சொல்லியிருக்குன்னா, அது இறந்து போனது சாதாரணமா இறந்து போகல, அவரோட மேல ஏறி உட்காந்துச்சு பார்த்தீங்களா, அப்பவே அவர் இறந்து போற கண்டிஷன்ல தான் இருந்திருக்காரு. எப்படியும் பொழைச்சிக்கிட்டாரு. ஆனா அது ஒரு ரத்த காட்டேரியாம், அதுதான் இவரை கொன்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா இவங்களுக்கெல்லாம் பயங்கரமா திக்குமுக்காடி நல்லாவே நடுங்கி போயிட்டாங்க. பயங்கரமா பீதி ஆயிட்டாங்க. அடுத்து இவங்களோட வீட்டுல இருக்கிறவங்களாம் ஓன்னு பயங்கரமா அழுதுருக்காங்க. அவங்கள அங்க இருந்து தேத்தி கொண்டுட்டு இவங்களோட வீடு சேர்க்கறதுக்குள்ள ஐயோ அப்பான்னு ஆகி வச்சாங்க. ரொம்ப பாவமாகவும் இருக்கு, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது. அடுத்தது இந்த விக்ரம் அப்படின்றவரு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அங்கே நடந்த விஷயங்கள்லாம் அவங்களோட அப்பா அம்மா சொல்றாங்க. கண்டிப்பா அது உங்க பின்னாடியும் வருமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அது என்ன ஏதுன்றதை நாங்கள் கேட்கலாமா, ஆனா என்னோட மனசுக்கு அவனோட ஆன்மா தான் மறுபடியும் என்னை எச்சரிக்குதா இல்லை கூப்பிடுதா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நண்பன் இறந்து போயிட்டாவே எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குண்டா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ எல்லாத்துலேயுமே இருந்து கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கா வீடு இருக்காங்க, அவங்களோட அக்கா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க விக்ரம். இன்னும் 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அதே ஊர்ல தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி தொடர்ந்து அவரோட ஆன்மாவோட சத்தங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவங்களும் ஒரு தாயத்தெல்லாம் கட்டி இது பண்ணி அந்த உருவம் அந்த சத்தம் எதுவுமே கேட்காத மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஆனா விக்ரம்க்கு மட்டும் மனசே கேட்கவே இல்லையாங்க. நம்மளாலதான் இப்படி நண்பன் ஆயிட்டானோ, அந்த ட்ரிப்பு போகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இவருக்கு அந்த ஞாபகங்கள் இருந்துட்டே இருந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த டிரைவர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. டிரைவரும் ஆமாப்பா இந்த மாதிரி எனக்கும் கேட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காரு. நீங்களும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கங்கன்னா, ஆனா என் நண்பன் எதுவும் உங்களை பண்ண மாட்டா, நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி விக்ரமும் சொன்னார். இந்த விக்ரம் அப்படின்றவர் அவங்களோட அக்கா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 1 வாரம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சாங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்குன்னா, நல்லாவே தூங்கிட்டு இருந்தாராம்.
திடீர்னு இவரோட கழுத்தை யாரோ வந்து கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல், பயங்கரமா வலி எடுத்திருக்கு. ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இந்த நபர் எந்திரிச்சிருக்காங்க. எழுந்துட்டு இப்படி அந்த கழுத்துல தானே கடிக்குது, அந்த கழுத்துக்கிட்ட இப்படி தட்டி விடலாம் அப்படின்னு தட்டும் போதெல்லாம் ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இவரோட கைக்கு தட்டுப்பட்டதும் இவரு நல்லா நடுங்கி விட்டாராங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபோர்ஸா தள்ளுறாரு. தள்ளவே முடியல. அந்த வலி இவருக்கு உயிரே போற மாதிரி இருந்திருக்கு. உடனே வேகமா எந்திரிச்சு லைட் எல்லாம் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இவர் எவ்வளவு ஸ்பீடா போறாருன்னா மெதுவா அடி மேல அடி வச்சு போறாரு. ஆனா இவரோட அந்த மனசுக்கு தெரியுது ஸ்பீடா போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்தது வேகமா அந்த லைட் எல்லாம் போட்டுட்டு திரும்பவும் அந்த கண்ணாடி வழியா பாக்குறாங்களாங்க. இங்க ஏதோ கடிச்ச மாதிரி 2-3 பல்லு மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன கடிச்சிச்சு ஏது கடிச்சிச்சுன்னு தெரியல. அது ஒரு பூச்சியா அல்லது உண்மையாவே அந்த ஆன்மா வந்து கடிச்சிச்சா என்ன ஏதுன்னு தெரியல. அந்த கடிப்பட்ட இடம் பயங்கரமா வீங்கவும் ஆரம்பிச்சிச்சு. அந்த வீக்கத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அந்த இடத்துல எல்லாம் ஊசியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனாலும் இவருக்கு தொடர்ந்து ஒரு மாதிரி நம்ம கூட யாரோ இருக்கிற மாதிரியான அந்த ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஃபீல்ட்லேருந்து மீண்டு வரத்துக்கு மறுபடியும் இவங்களோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்களோட அக்கா வீட்லேயே கொஞ்ச நாள் இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு மேரேஜும் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த கல்யாண ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னாவே சில வீடுங்களுக்கு, சொந்தக்காரங்க வீடுங்களுக்குலாம் ஒரு 2-3 மாதம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் போயிட்டு வெளியூருக்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் போயிட்டு அந்த மாதிரி இவங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணி அதன் பிறகுதான் இவங்களோட ஊருக்கு வந்திருக்காரு. ஊருக்கு வந்தாலுமே இவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த இறந்து போன நண்பனோட வீட்டை தாண்டி தான் வரணுமோ. அப்போதான் இவருக்கு ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்திருக்குமோ. அந்த நண்பன் அங்கே இருக்கிற மாதிரியான அந்த நெருடல் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நிகழ்வு விக்ரம் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போவுமே நான் ரொம்ப என் ஃப்ரெண்டை வந்து மிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி அவனுக்கு ஆகியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இந்த நிகழ்வு சொன்ன விக்ரமுக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான பயங்கரமான சம்பவங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா? அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். மீண்டும் திகிலான பயங்கரமான ஹாரரான இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.